मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ, माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ, भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। ஓம் சாந்தி. பாபா நான் உங்களுடையவன் பட்டியினுடைய 4வது நாள். வாணினுடைய தேதி 11/4/85. இன்றைய முரளியினுடைய மொத்த சாரமும் ஒரே ஒரு வார்த்தையில் தான் இருக்கிறது. பரந்த உள்ளம். பரந்த உள்ளம் கொண்டிருப்பவர். அதன் அர்த்தம் உலகத்திலுள்ள எல்லா பிராணிகளுக்கும் உயிர்களுக்கும் கருணை இரக்கம் கொண்டிருப்பது, எல்லோரையும் சமமான பாவனையோடு பார்ப்பது. அங்கு ஆண் இல்லை, பெண் இல்லை, தன்னுடையவர் இல்லை, மாற்றானும் இல்லை. எல்லோருக்காகவும் சமமான பாவனை, சாட்சி. இன்றைக்கான முரளியில் 10 பாயிண்டில் ஒரு சீக்ரெட் ரகசியம் இருக்கிறது. அது என்னவெனில், 10 பாயிண்ட்டுமே டிஸ்கனெக்டாக இல்லை, தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. ஆனால் மேலே இருந்து 4 லைன் தான். அந்த 4 லைனுக்குள்ளேயே அந்த 10 பாயிண்ட் முடிஞ்சிருது. அப்படி பாபா முரளி சொல்லியிருக்கிறார். எல்லா விஷயத்தையுமே அந்த 4 லைனில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பாயிண்ட்டுமே 0வில் வந்துடுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், முரளியினுடைய தலைப்பு பரந்த உள்ளம்தான் குழுவின் பரிவார சக்திக்கான விசேஷ ஆதார சுரூபமாக இருக்கின்றது. பரந்த உள்ளம் பற்றி அநேக முரளிகளில் பாபா வேறு வேறு விஷயங்கள் கூறியிருக்கின்றார். அவை நம்முடைய பிராமண வாழ்க்கையில் 36 குணங்கள் என்ன உள்ளனவோ அவற்றில் முதல் குணமாகவும் கூறப்படுகிறது. இந்த பிராமண வாழ்க்கையில் மட்டுமல்லாது மற்ற முழு உலகத்திலும் பெரிய பெரிய தலைவர்கள், மகான்கள் யாரோ அவர்களினுடைய வாழ்க்கையில் இந்த பரந்த உள்ளத்தினுடைய குணம் நேச்சுரல் சுபாவமாக இருந்திருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு விசேஷ ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்களில் இந்த பரந்த உள்ளம் என்ற குணம் அவசியம் நிறைந்திருக்கும், அடங்கியிருக்கும். அவர்களுடைய தோற்றமே அந்த குணமாக பரந்த உள்ளம் கொண்டதாகத்தான் இருக்கும். அவர்கள் நான் பரந்த உள்ளம் உடையவர் என்ற வார்த்தையை நினைவு செய்ய வேண்டிய அவசியம் கூட இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் நேச்சுரலாக அந்த குணம் இருக்கும். சில நேரங்களில் பகவான் எந்த பாவனையோடு ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்றாரோ, கூறுகின்றாரோ, அதை அந்த அர்த்தத்தோடு புரிந்து கொள்ளாமல் அந்த வார்த்தைக்கு நாம் எந்த ஒரு அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறோமோ அதை அதனோடு கலந்து விடுகிறோம். ஆகவே அந்த வார்த்தையினுடைய உண்மை அர்த்தம் என்பது இல்லாமலேயே போய்விடுகிறது. பாபா எந்த அர்த்தத்தில் பரந்த உள்ளம் என்பதை பயன்படுத்துகிறார் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் ஆழத்திற்கு போய் புரிந்து கொள்ள வேண்டும். பரந்த உள்ளம் என்பது
தனது பொறுப்புகளை, தனது கடமைகளை விட்டுவிட்டு பிறருடைய வாழ்க்கைக்கு உதவுவது என்று அர்த்தம் அல்ல. பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் முக்கியம், தன்னுடைய வாழ்க்கை முக்கியம் அல்ல என்பதும் அர்த்தமல்ல. பரந்த உள்ளம் என்பது உள்ளே இருந்து உருவாக வேண்டும், உற்பத்தியாக வேண்டும். வெறுமனே வெளி தோற்றத்திற்காக காண்பித்து கொண்டிருப்பது பரந்த உள்ளம் அல்ல. இப்படி பாபா நிறைய விஷயங்களை முரளியில் கூறியிருக்கின்றார். பரந்த உள்ளம் கொண்ட ஆத்மா என்பவர் 3 விஷயங்களிலிருந்து முக்தி அடைந்திருப்பார். பொறாமை, வெறுப்பு, விமர்சனம், யாரையும் திட்டுவது. இவைகளிலிருந்து முக்தி அடைந்திருப்பதுதான் உண்மையான பரந்த உள்ளம் கொண்டிருத்தல். ஆக இன்றைக்கு முதல் விஷயம், வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. வார்த்தைகளை சில நேரம் நாம் தவறாக புரிஞ்சுக்கிறோம், அதனுடைய பாதிப்பு மற்ற ஆத்மாக்கள் மேலே ஏற்பட்டுடுது. இப்படித்தான் ஒரு மருமகள் முதலாக கிச்சனுக்கு வர்றாங்க. அவங்க ஏதோ ஒரு விதமான உணவு வகை தயாரிக்கிறாங்க, அதுவும் புத்தகம் படித்து தயாரிக்கிறாங்க. அவங்களுடைய மாமியார் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள பூஜை அறையில் வைக்கக்கூடிய ஒரு மணி, பூஜைக்காக அடிக்கக்கூடிய மணி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, என்னது ஃப்ரிட்ஜுக்குள்ளே மணி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லை, ரெசிப்பியில் அப்படி தான் போட்டிருந்துச்சு, இதெல்லாம் கலந்து 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறதுல இந்த மணி மட்டும் உங்களுக்கு கவனம் இருந்திருக்குது, நேரங்கிறத கவனிக்கலை. 1 மணி இந்த பொருளை வைக்கணும் அப்படின்ன உடனே 1 மணியையும் அவங்க அந்த கலந்து வைத்த கலவையும் உள்ளே எடுத்து வச்சிடுறாங்க. இப்படி தவறாக புரிந்து கொள்வதால் எவ்வளவோ தவறான விஷயங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. இப்படித்தான் பாபா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பாபா எந்த பாவனையோடு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்? ஒரே வார்த்தையை கூட ஒரு முரளியில் வேறு ஒரு பாவார்த்தத்திலையும், இன்னொரு முரளியில் வேறு ஒரு பாவார்த்தத்திலையும் சொல்லியிருப்பார். நம்ம ஒரே அர்த்தத்தை பிடித்து கொண்டிருக்கவும் முடியாது. முரளி கூட பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு விசேஷமாக, இன்று அப்படின்ற அந்த வார்த்தை வரும். அப்போ இன்றைக்கு பாபா என்ன பாவனையில் சொல்கிறாங்க, அதில் நம்ம கவனம் கொடுக்கணும். இன்றைக்கான முதல் பாயிண்ட் விஸ்வ பரிவர்த்தன், உலக மாற்றம். 2வது விஸ்வ சேவா, எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக சேவை. பிறகு பாபா கூறுகிறார் சிரேஷ்டமான ஸ்மிருதி, நினைவு, சிரேஷ்ட நினைவு. பிறகு பாபா கூறுகிறார் எல்லைக்கப்பாற்பட்ட விருத்தி, எல்லைக்கப்பாற்பட்ட உள் உணர்வு. பிறகு பாபா கூறுகிறார் உங்களுடைய மதுர இனிமையான வார்த்தைகள் விலைமதிப்பில்லாததாக இருக்க வேண்டும். பிறகு பாபா கூறுகிறார் ஊக்கம் உற்சாகம் கொண்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பிறகு பாபா கூறுகிறார் நிமித்தம் மற்றும் நிர்மான், பணிவு மற்றும் கருவியாக இருத்தல் மற்றும் படைக்கக்கூடிய காரியம் செய்தல். பிறகு பாபா சொல்றார் விசேஷமான ஆத்மாக்களோடு சந்திப்பதற்காக வந்திருக்கின்றேன். குறிப்பிட்ட இந்த குணங்களை கொண்ட ஆத்மாக்கள் யாரோ அவர்களோடு சந்திக்க இன்று வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். குணங்கள் இல்லைன்னா சந்திக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம செக் பண்ணணும், இந்த குணங்கள் இருக்கிறதா. இந்த குணங்கள் இல்லைன்னா நமக்குள்ளே கொண்டு வரணும், நாம் இதை நமக்குள்ளே சோதிக்க வேண்டும். பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் ஆடாது அசையாது இருக்க வேண்டும். இன்றைய முரளியில் இன்னொரு விஷயம் கூறினார், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம். அது என்னது? அதில் 4 விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. ஞானம், யோகம், தாரணை, சேவை. எப்பொழுது பேசினாலும் நாம் எப்படி பேச வேண்டும், யாருக்கேனும் ஞானம் கூறுவதாக இருந்தால் எப்படி ஞானம் கூற வேண்டும். பாபா கூறினார் அவதாரம். எப்போ பேசினாலும் நான் அவதாரம் என்று புரிந்து பேசினால் சக்திசாலியாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் அவதாரம் என்றாலே நான் அனுப்பப்பட்டு இருக்கின்றேன். ஹாலிவுட்டில் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பெஷலான மனிதரை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. இதை ஹாலிவுட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற இடத்துலையும் நான் பார்க்கல. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்கள். ஆர்மியில் கூட திடீர்னு யார் வீட்டுக்காவது போவாங்க, அங்கே யாராவது ஒரு மனிதரை செலக்ட் பண்ணுவாங்க.
நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீங்கள் ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஸ்பெஷல் மிஷனுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதே போல தான் பகவான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் யார்? அவதாரம். அவதாரத்தினுடைய கடமை என்னவாக இருக்கிறது? இந்த 10 கடமைகள் தான் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகம் மாற்றம் செய்ய வேண்டும். ஆதாரம். ஆதாரம் என்றால் அர்த்தம் என்ன? அஸ்திவாரம். பரந்த உள்ளம்தான் அஸ்திவாரம். எந்த ஆத்மாவுக்கு சேவை பண்ணாலும் சரி, அவங்களுக்கு மேலே கருணை, இரக்கம் இருக்கணும், மன்னிக்கும் பாவனை இருக்கணும். அப்போ தான் சேவை நடக்கும். எதுவரை கருணை திருஷ்டி இல்லையோ அப்போ நம்ம அவங்கள்ட்ட பேசவே முடியாது, அவங்க கேட்கவும் முடியாது. பாபா முதலே சொல்லியிருக்கிறாங்க, முதல்ல எந்த ஒரு ஆத்மாவையும் ஸ்வீகாரம் பண்ணுங்க, யாரையும் வெறுக்காதீங்க, ஒதுக்காதீங்க, கேட்க வேண்டும் அவர்கள் கூறுவதை. அப்போதான் உலக மாற்றத்திற்கான காரியம் நடக்க முடியும். அவங்க சொல்கிறதுக்கும் காது கொடுத்து கேட்கணும். இரண்டாவது, முதல் காரியம் விஸ்வ பரிவர்த்தனை. இரண்டாவது, நாம் சேவாதாரி, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி. எல்லைக்கு உட்பட்டவர்கள் இல்லை, லிமிட்டட் ஆத்மாக்களுக்காக இல்லை, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவா பண்ணணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக தேவைப்படுவது என்ன? பலி, குர்பானி தேவை. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக குர்பானி, பலியாக வேண்டும். இது பலி இல்லை, தியாகம் இல்லை, பாக்கியம் என்று கூறுகிறார். குர்பானிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குர்பான், பலி என்பது நம்முடைய லௌகீக வாழ்க்கையில் கொள்கை இல்லாமல் இருந்தது, இலக்கு இல்லாமல் இருந்தது, வீணாக போயிட்டு இருந்தது. அதை நாம் இப்பொழுது வெற்றியுடையதாக ஆக்குகிறோம், பயனுடையதாக ஆக்குகிறோம். இப்போ விஸ்வ சேவைக்காக என்ன விஷயத்தில் நம்ம பலி செய்யணும்? குர்பான் செய்யணும், வீணானவற்றை பலி செய்யணும். நேரத்தை வெற்றியுடையதாக, சக்திசாலியாக பயன்படுத்த வேண்டும். உடல், மனம், பொருளை பலி செய்ய வேண்டும். நான் என்பதை பலி செய்ய வேண்டும். நான் என்ற உணர்வை பலியாக்க வேண்டும். 6ஆம், ஓய்வை பலி செய்ய வேண்டும். தேக அபிமானத்தினுடைய பலி, தன்னுடையது என்பதனுடைய பலி, வீணானவற்றிற்கான பலி. தன்னுடைய வசதிகள், கம்ஃபர்ட்டை பலி செய்ய வேண்டும். தூக்கத்தை பலி செய்ய வேண்டும். தன்னுடைய பற்றுதல்களை, ஸ்வபாவத்தை பலி செய்ய வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை எந்த ஆத்மாவால் செய்ய முடியும்? அவர்களுடைய முதல் தாரணை என்ன? முக்கிய தாரணை என்ன? அதற்கு பிறகுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்ய முடியும். எல்லைக்கு உட்பட்ட பிடிகளை விட்டுவிட்டோம், ஆதாரத்தை விட்டுவிட்டோம். இதற்குத்தான் சம்பூர்ண நஷ்டோமோகா என்று கூறப்படுகிறது. நேற்று கூட நம்ம பிரதர் ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சபையில் சீடர்களோடு பேசிகிட்ருக்கிறாங்க. அப்போ அவருடைய தாய், ஜீசஸ்னுடைய தாய் மேரி உள்ளே வராங்க. அவரை கண்டதுமே எல்லா சீடர்களும் வழிவிடுறாங்க இயேசுவை நோக்கி போகிறதுக்காக. அப்போது எல்லோரும் வழிவிடுறதை பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்துட்ட சொல்கிறாங்க, இல்லை உங்களுடைய தாய் மேரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய தாயா? யார் என்னுடைய தாய்? யார் தாய் அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடையவர்கள் எல்லாருமே இறந்து போய் விட்டார்கள் என்றும் சொல்கிறார். அதற்கான அர்த்தம் மதிப்பு குறைவாக, மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டார் அப்படின்லாம் இல்லை. அவருடைய பார்வை சமமான பார்வையாக, சமமான கண்ணோட்டமாக ஆகிடுச்சு. எல்லா ஆத்மாக்களுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பரந்த உள்ள ஆத்மாவினுடைய அடையாளம். அவருக்கு ஒரு தாய் கிடையாது, எல்லோருமே தாயாக தெரிவார். யாரோ ஒருத்தருக்கான கடமை அவருக்கு கிடையாது, எல்லோருக்கும் செய்ய வேண்டிய சேவை தான் அவருடைய கடமை. அதுதான் பரந்த உள்ளம் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை என்று சொல்லப்படுகிறது. எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து அவர்களுடைய மோகம் விடுபட்டு எல்லைக்கு அப்பாற்பட்டதாகிவிட்டது. இதுதான் பரந்த உள்ளம் கொண்டவர்களுடைய அடையாளம். எல்லோரையும் சமமான திருஷ்டியில் பார்ப்பதன் மூலமாகத்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை ஆரம்பமாகுகிறது. அடுத்தது சிரேஷ்டமான நினைவு, சிரேஷ்டமான ஸ்மிருதி என்று சொல்கிறார் பாபா. இப்போ ஞானத்தில் வந்த பிறகு வெறுமனே நினைவு செய்தால் மட்டும் போதாது, இந்த நினைவுகளையும் கொண்டு வரணும். என்னுடைய கடமை என்ன? நான் எதற்காக இங்கு வந்திருக்கின்றேன்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கு வந்திருக்கிறேன் என்பதெல்லாம் இல்லை. நான் இங்கு என்னவெல்லாம் அடைந்திருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். நாம் இங்கு எதை செய்வதற்காக வந்திருக்கிறோமோ அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும்.
நமக்கு சிரேஷ்டமான லட்சியத்தினுடைய நினைவை பாபா கொடுத்திருக்கிறார். அந்த நினைவு நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதை நிரந்தரமாக வெளிப்படைய செய்ய வேண்டும். நினைவு மறந்து போவதால் தான் நிறைய விஷயங்கள் மாட்டிக்கொள்கின்றோம். நிறைய விஷயங்களில் நிகழ்காலத்தில் அவ்வளவு மாயாவினுடைய லீக்கேஜ் ஏற்படுகிறது. இதை புரிந்து கொள்வதற்கும் நேரம் தொலைந்து போய்விடுகிறது. இது கூட மாயைதான் இல்லையா? மாயா எப்பொழுதும் ஒரே உருவத்தில் இருப்பதே இல்லை. நாள் செல்ல செல்ல அதனுடைய உருவத்தை அது மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இது பற்றி ஒரு தொடர் கூட நடந்தது. மாயா தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்று. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் இப்படி பல அநேக மாயாவினுடைய சூட்சும ரூபம் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகிறது. ஒருத்தருக்கு மாயையாக இருப்பது இன்னொருத்தருக்கும் மாயாவாக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரே ஒரு மாயை தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான மாயா. சிலர் சம்பூர்ணமான நஷ்டமோக ஆகியிருப்பார். ஆனால் வேறு ஏதாவது ஒரு பொருளில் மாட்டியிருப்பார். ஏதாவது தேகாபிமானம் இருக்கலாம். அனைவருக்கும் வேறு வேறு விதமான அநேக விதமான மாயா உள்ளன. ஆனால் பாபாவுடைய முரளியில் எல்லா விஷயங்களுமே அடங்கி இருக்கின்றன. முரளியினுடைய ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால் கூட அந்த ஒரு வார்த்தையில் முழு முரளியுமே அடங்கி விடுகிறது. பிறகு பாபா கூறியிருக்கிறார், நினைவிற்கு பிறகு சிரேஷ்டமான எல்லைக்கப்பாற்பட்ட உள் உணர்வு. எப்பொழுது நம்முடைய ஸ்மிருதிகள் நினைவுகள் சிரேஷ்டமாக இருக்குமோ அப்பொழுது உள் உணர்வும் தாமாகவே எல்லைக்கப்பாற்பட்டதாக ஆகிவிடும். சேவைக்காக நமக்கு விசேஷமான மேடை வேண்டும், இடம் வேண்டும், பதவி வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. அனுபவம் என்ன கூறுகிறது? எப்பொழுது உங்களுக்கு பரமாத்மா மீது அளவில்லாத பிரியம் ஏற்பட்டு விடுகிறது, சிரத்தை, அன்பு ஏற்பட்டு விடுகிறது, முற்றிலுமாக நாம் சம்பூர்ண சமர்ப்பண பாவனை உடையவராக ஆகிவிடுகிறோமோ பரமாத்மாவிடம், அப்பொழுது ஸ்டேஜ், மேடைகள் தாமாகவே தயாராகியே தீரும். பாபா அவரது வேலையை எப்படியும் செய்ய வைத்தே விடுவார். செய்ய வைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய உள் உணர்வு, நம்முடைய அந்த உயர்ந்த நினைவில் இருக்க வேண்டும். விருத்தி நம்முடையது ஆட்டோமேட்டிக்காகவே சேவை செய்யக்கூடியதாக ஆகிவிடும். நீங்கள் ஒரு சமுத்திரத்தில், ஒரு கடலில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து பவித்ரதாவினுடைய சுகம், சாந்தியினுடைய அலைகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த முழு உலகமும் கடலாக இருக்கிறது. நாம் இதில் ஒரு சென்டர் பாயிண்டாக இருக்கிறோம். சகோதரர் கூட 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் உங்களை வெகு தொலைவில் இருந்து கொண்டு ஒரு டெலஸ்கோப் மூலமாக, தொலைநோக்கி மூலமாக உங்களை பார்த்துட்ருக்குறாங்க. நிரந்தரமாக உங்கள் மேலே அவங்களுடைய பார்வை இணைந்து இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? எவ்வளோ விழிப்பாக இருப்பீங்க? நீங்கள் சென்டர் பாயிண்டில் இருக்கிறீங்க. இது நினைவில் இருக்கட்டும். நம்முடைய கடமை எப்படி இருக்கும்? நாம் இங்கே கூட வகுப்பில் பாருங்கள், ஸ்டேஜில் வந்துட்டோம்னா ஒரு விழிப்பான நிலை ஏற்பட்டுடும். இங்கே ஸ்டேஜில் நீங்கள் ஸ்பீச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொட்டாவி வர முடியாது, தூக்கம் வர முடியாது. ஆனால் எதிர்க்க இருக்கிறவங்க, கேட்டுட்ருக்கிறவங்க நம்மளை யார் பார்க்குறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் மேடல் இருக்கிறவங்க, இங்கே இருக்கிற எல்லாருடைய கண்ணும் என்னை பார்த்துட்ருக்குது. அப்போது நம்முடைய அட்டென்ஷன், விழிப்புணர்வு ஏற்பட்டுடுது. அதுபோலத்தான் எல்லோரும் என்னை பார்த்துட்ருக்கிறாங்கன்னா என்னுடைய விருத்தி எவ்வளோ உயர்வாக ஆகிடும். அடுத்தது பேச்சு பற்றி, சொல் பற்றி பாபா என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பேச்சு விலைமதிப்பில்லாததாக இருக்க வேண்டும். ஒரு முரளியில் சொல்லை பற்றி முழுமையாக விவரித்து கூறியிருந்தார் பாபா. உங்களுடைய பேச்சு வைராக்கியம் கொண்டதாக இருக்க வேண்டும். பழைய உலகத்திலிருந்து, துக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சக்திசாலியாக இருக்க வேண்டும். பிறரை முன்னேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். யாருக்கும் தொந்தரவு தரக்கூடியதாகவோ தள்ளிவிடக்கூடியதாகவோ உங்களுடைய பேச்சு இருக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சு மகா வாக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்து உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கக்கூடாது அதையும் நாம் கொஞ்சம் கவனிக்கணும். கடும் வார்த்தையாக இருக்கக்கூடாது. பிறரை விமர்சிக்கக்கூடிய வார்த்தையாக, தள்ளிவிடக்கூடிய வார்த்தையாக, துக்கம் தரக்கூடிய வார்த்தையாக, ஊசி குத்தும் வார்த்தையாக இருக்கக்கூடாது. திட்டக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கக்கூடாது. மிக இனிமையான வார்த்தையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் பாபா முரளியில் பாசிட்டிவான வேர்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. நாம் இந்த விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று.
பாபா முரளியில் வந்து முதல் கேட்டகரி, 2வது கேட்டகரின்னு சொல்லிட்டு 4வது கேட்டகரியும் இருக்கிறது. அதை நான் பிறகு சொல்லுவேன் அப்படிம்பார். ஆனால் அதை பெரும்பாலும் சொல்லவே மாட்டார். அவருக்கு அந்த விஷயத்தில் கவனம் இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. அதை பாபா சொல்லவே விரும்பலை. குழந்தைங்க நாம தான் புரிஞ்சுக்கணும். நம்முடைய பேச்சு இனிமையாக இருக்கணும், விலை மதிப்பில்லாததாக இருக்கணும். விலை மதிப்பில்லாத வார்த்தை எப்போ ஆக முடியும்? எப்போ அது அப்படி ஆக முடியும்? இனிமையானதாக, விலை மதிப்பில்லாததாக நம்முடைய வார்த்தை ஆகணும். அது எப்போ முடியும்? உங்களுடைய பேச்சை மிகுந்த கவனத்தோடு எப்பொழுது பிறர் கேட்கின்றார்கள்? நீங்கள் உளப்பூர்வமாக பிறரை பாராட்டும் பொழுது, ஏதோ மேம்போக்காக, குஷிப்படுத்துவதற்காக, ஐஸ் வைக்கிறதுக்காக அப்படிலாம் இல்லாமல் இதயத்திலிருந்து ஒருத்தரை வந்து நீங்கள் மதிப்போடு மரியாதையோடு உண்மையாக பாராட்டும் பொழுது அந்த வார்த்தை குறைந்த வார்த்தையாக இருந்தாலும் எதிரே இருப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு ஒருமுகத்தன்மையோடு கேட்பார்கள். அவர்களுக்கு அதில் குஷியும் அனுபவமாகும். ஒருவருடைய சிறப்பு அம்சங்களை நீங்கள் கூறும் பொழுது, இதயபூர்வமாக கூறும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே கவனமாக அதை கேட்கிறார்கள். அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மிக இனிமையாக அனுபவமாகும். மிகுந்த ஆனந்தத்தை அவர்கள் அனுபவம் செய்வார்கள். ஆகவே தன்னுடைய பேச்சின் மூலமாக பிறருக்கு நாம் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். இதுவும் கூட ஒரு சேவைதான். யாரையும் குற்றம் சாட்டுவதாக, காயப்படுத்துவதாக நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது. ஆனால் ஆன்மீக மார்க்கத்தில் உங்களுடைய பாதை ஆரம்பமாகுகிறது என்றாலே அது ஏதாவது ரூபத்தில் நாம் வசை சொற்களை கேட்பதாகவே இருக்கிறது. நம்முடைய பேச்சு எதிரே இருப்பவர்களுக்கு தாலாட்டு பாடுவது போலவும் அமைந்துவிடக்கூடாது. அந்த அளவுக்கு இனிமையாகிவிடக்கூடாது என்பதிலும் கவனம் இருக்க வேண்டும். நீங்கள் பேச பேச யாரும் தூங்கிடக்கூடாது. அவர்களுக்குள்ளே ஊக்க உற்சாகம் உருவாகணும், விழிப்புணர்வு ஏற்படணும். பாபா கூறுகிறார், உங்களுடைய இனிமையான விலைமதிப்பில்லாத வார்த்தை ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வர வேண்டும். எப்பொழுது நாம் ஊக்க உற்சாகத்தில் இருப்போமோ அப்பொழுதுதான் மற்றவர்களை ஊக்க உற்சாகத்திற்கு கொண்டு வர முடியும். ஊக்க உற்சாகம் என்பது வெறுமனே மற்றவர்களுடைய காதுகளை குஷிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களினுடைய உண்மையான மனோநிலையை புரிந்து ஸ்கேன் செய்து நிகழ்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன குறை பலகீனம் இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்வதற்கு அவர்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஊக்க உற்சாகம். வெறுமனே சிரிக்க வைக்கக்கூடிய உலகாய விஷயங்களை பேசுவது ஒன்றும் ஊக்க உற்சாகம் அல்ல. உள்ளுக்குள்ளே ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் லாஃபிங் கிளப்பில் போயிட்டு சிரிச்சிட்டு வருவாங்க. இதில் எந்த விதமான லாபமும் இல்லை. அந்த கட்டத்தையெல்லாம் நாம் இப்போ கடந்து வந்துட்டோம். இப்போ பிராமண வாழ்க்கைக்கு வந்துட்டோம். இந்த பிராமண வாழ்க்கையில் கூட துக்கங்கள் வரத்தான் செய்கிறது. இங்கே வந்துட்டதுனால துக்கமே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. உலகாய துக்கத்தினுடைய டைப் வேறு. இப்போ நம்ம பாபாவுடைய குழந்தை ஆகிட்டோம். இங்கே கூட நமக்கு சில துக்கங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. அவை என்னென்ன? சிலருக்கு தன்னை நினைத்தே கவலை இருக்கும், நான் இன்னும் முன்னேறலையே அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய பலகீனங்களை நினைத்து கொண்டு, சமஸ்காரங்களை நினைத்து கொண்டு துக்கப்படுவாங்க. எல்லா விதிமுறைகளையும் ஸ்ரீமத்தையும் கடைபிடித்தாலும் கூட ஏதாவது ஒரு சமஸ்காரம் இன்னும் நம்மை விட்டு போகலை, அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறது. அதை நினைக்கும்போது துக்கம்ங்கிறது ஏற்படத்தான் செய்கிறது. அந்த சமஸ்காரத்தை அழிப்பதற்கு எந்த ஒரு விதிமுறையுமே இல்லையோ என்பதெல்லாம் கிடையாது. நாம் அந்த விதி வரைக்கும் போய் சேராமல் இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த விதிமுறையை போய் சேர்வதற்கு என்ன வேண்டும்? பரமாத்மாவிடம் சம்பூரண சமர்ப்பணமாகிவிட வேண்டும். பாபா, நீங்களே பாருங்கள், நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்து முடிச்சிட்டேன். இனி நீங்கள் தான் செய்யணும். அதாவது இதை பற்றி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். நான் உங்களிடம் நான் இதை ஒப்படைத்து விட்டேன். அப்படி ஒரு சமர்ப்பணம் இருக்க வேண்டும். சமர்ப்பணம் கூட 2 விதமாக இருக்குது. லௌகிக்கத்தில் சில பொருள் கிடைக்கல, அது நமக்கு இங்கே கிடைக்குது. நல்ல ஓய்வு கிடைக்குது, வசதியான பொருட்கள் கிடைக்குது, அதனால் நான் சமர்ப்பணமானேன் அப்படின்னா அது வெறும் போலியான சமர்ப்பணம் ஆகும். சமர்ப்பணம்னா தன்னுடைய பொறுப்புகளை விட்டுவிட்டு ஓடி இங்கே வந்து விடுவது அப்படி கிடையாது. அங்கே வேலை செய்யணும், வாழ்க்கை நிர்வாகம் செய்யணும், அதுக்கெல்லாம் பயந்துட்டு இங்கே வர்றது கிடையாது.
நாம் மற்றவங்களை பாலனை செய்கிறதுக்கு பயந்துட்டு நாம் இங்கே வரல. அதனால் இங்கே எல்லாமே நல்லா இருக்குது, அதனால் நாம் இங்கே வரல. அந்த கடமைகள் பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு நாம் பிறகு பாபா சொல்படி நடக்கணும், உலகத்துக்கு சேவை செய்யணுங்கிற அந்த விருப்பத்தில் வரணும். இந்த விருப்பத்தில் வந்து பாபாட்ட பலியாகணும். அதுதான் சமர்ப்பணம். இங்கே இருக்கிற இடம் வசதியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாமே பொருட்கள் எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்குது, அதனால் இங்கே வர்றேன் அப்படின்னா அது போலியான சமர்ப்பணமாகும். எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி பிறகு இந்த ஈஸ்வரிய காரியத்திற்கு வர வேண்டும். நமக்கு புரிய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை என்பது துச்சமான அற்பமான விஷயங்களுக்காக அல்ல. எல்லா பந்தனங்களினுடைய ஸ்தூலமான சூட்சமமான பந்தனங்களினுடைய பிடிகளிலிருந்து விடுபட்டு அவற்றை சமாப்தி செய்து இங்கு நாம் வர வேண்டும். இப்பொழுதும் இங்கு வந்த பிறகும் கூட ஏதாவது சமஸ்காரத்தை வெல்ல முடியவில்லை, வெற்றி கொள்ள முடியவில்லை, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டோம் என்றால் பிறகு அது ஒரு சூட்சும துக்கமாக இருக்கிறது. துக்கத்தினுடைய மனநிலையில் வாழ்க்கையில் மாற்றம் என்பது அசம்பவமாகி விடுகிறது. ஆகவே பாபா கூறுகிறார், என்னவாக இருந்தாலும் நீங்கள் பாபாவிடம் கூறிவிட்டு லேசாகி விடுங்கள். எதுவரை லேசாக ஆகவில்லையோ அதுவரை மாற்றம் என்பது இயலாத ஒன்று. உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பாவம் பண்ணுறீங்கன்னா அது பாவம் இல்லை, அந்த பாவம் செய்து அந்த பாவத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு முயற்சி செய்யாமல் இருந்தால் தான் அது பாவம். ஈஸ்வரனுடைய பார்வையில் அது பச்சாதாபமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதன் கூட பக்தி மார்க்கத்தில் வந்து தானம் செய்கிறார், புண்ணியம் செய்கிறார், தீர்த்த யாத்திரை போகிறார், எல்லாம் செய்தாலும் கூட ஏதாவது ஒரு கடினமான சமஸ்காரம் இருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கடினமாக இருக்குது, அதை மாற்றுவதற்கான விதியை தேடி தேடி சோர்ந்து போயிடுறார். ஆனால் தோல்வி அடையலை. என்றைக்கோ ஒரு நாள் தேடி தேடி அதற்கான வெற்றிக்கான வழிமுறையும் கண்டறிந்து விடுகிறார். அதுதான் உண்மையான முயற்சி, அதன் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கிறது. இங்கே பாபா கூறுகிறார், நீங்களும் உங்களுடைய சமஸ்காரங்களை மாற்றுவதற்கான விதிகளை தேடிக்கொண்டே இருங்கள். முடிந்தது அவ்வளவுதான் என்று இல்லாமல் தேடிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் வெற்றி அடைந்து விடுவீர்கள். ஏனெனில் இங்கு சர்வசக்திவான் பாபா இருக்கிறார். தன்னுடைய பலகீனங்களை ஒரு முறையிலேயே வெற்றி அடைந்து விடுவது என்பதெல்லாம் பெரும்பாலும் நிகழவே முடியாது. நிறைய முறையை தோல்வியை அடைந்து பிறகு அந்த தோல்வியையும் ஏற்றுக்கொண்டு அதை பார்க்க வேண்டும், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று. தாமஸ் ஆல்வா எடிசன் கூட சொல்லுவார், நான் 1000 முறை தோற்றேன், ஆனாலும் நான் தோல்வி அடைந்தேன், பல்பு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். நான் 1000 விஷயங்களை கற்றுக்கொண்டேன், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று நான் பாடம் கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். அதுபோல் நாமும் கூட தோல்வி அடைந்தேன் என்று நாம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த விஷயங்களில் செல்வது தவறு என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என்று இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் உண்மையான பாதை, உண்மையான வெற்றி நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆக நாம் என்ன ஆனாலும் ஊக்க உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். அடுத்தது நிமித்தம், கருவியாக இருக்கிறது. ஏதாவது ஒன்று புரிய முடியலைன்னா ஒரு விஷயம் ஞாபகத்தில் வைங்க, நிமித்தம் கருவி. ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது இல்லையா, அது ஸ்க்ரூவை வந்து டைட் செய்து, அதுபோல் நாம் கூட வந்து இங்கே ஒரு கருவியாக இருக்கிறோம். பாராட்டோ குற்றச்சாட்டோ ஸ்க்ரூ டிரைவருக்கு கிடையாது. அந்த ஸ்க்ரூ டிரைவரை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான். ஆக இது நிமித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. நிமித்தத்துக்கு பிறகு வருவது நிர்மாணம், அதாவது கருவிக்கு பிறகு பணிவு. மனிதன் தன்னை கருவி என்று புரிஞ்சுக்கும் போது கூடவே பணிவு தன்மையும் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. பணிவினுடைய குணம் தென்பட்டு விடுகிறது. இந்த குணத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற விஷயமெல்லாம் கிடையாது. கருவி என்று புரிந்ததால் ஏற்படும் விளைவுதான் பணிவு ஆகும். மேலும் பரமாத்மா மீதான அன்பு நம்மை கருவி என்று புரிய வைத்தது. கருவி நம்மை வந்து பணிவுடையவராக ஆக்கியது. ஆக இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்புதான் அதனுடைய விளைவாக நமக்கு பணிவு குணத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இங்கு மதுபனில் நாம் பார்க்குறோம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இதுக்கான அர்த்தம் பாலனை. இந்த பாலனை நாம் லௌகிகத்தில் பார்க்க முடியுமா என்ன? பாலனையினுடைய விளைவு தான் வந்து பணிவு ஆகும். நேற்று கூட சகோதரர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, 13 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க ஆட்டோகிராஃப்கான ஒரு பாயிண்ட்டு. அதில் முதல் பாயிண்ட்டு என்னது, கருவி, நிமித்தம்,
என்று புரிந்திருப்பது. ஆபிரகாம் லிங்கனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. அவர்கிட்ட யாராவது பணிந்து தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்தால் அவர் பதிலுக்கு அவரை காட்டிலும் மிக பணிவாக தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்து பணிவை காண்பிப்பாராமாம். அவருடைய எண்ணம் என்னன்னா, என்னை விட யாரும் பணிவாக இருக்கக்கூடாது, நான் ரொம்ப பணிவு என்ற எண்ணம் கூட ஒரு விதமான அகங்காரத்தினுடைய சாயல்தான். ஆன்மீகத்தினுடைய பாதையில் கண்டிப்பாக இதை அகங்காரம் என்று தான் குறிப்பிட்டு ஆகணும். அதே மாதிரி இன்னொருத்தரை பார்த்து நீ அகங்காரம் உடையவர் என்று குறிப்பிடுவதற்கும் பெயர் என்னன்னா, நாம பணிவாக இல்லை என்று தான் அர்த்தம். பணிவு என்பதற்கான அர்த்தம் உங்களுடைய பேச்சை வைத்தே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, நான் ரொம்ப பணிவாக இருக்கிறேன் அப்படின்னு தேவையில்லை. உங்களுடைய நடத்தை பேச்சை காண்பிச்சு கொடுத்துரும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று. ஆன்மீக மார்க்கம் என்பது முற்றிலுமாக காண்பிப்பதற்கான, பகட்டு செய்வதற்கான ஒரு மார்க்கமே கிடையாது. புருஷார்த்தம் செய்யத்தான் வேணும், ஆனாலும் அவை எல்லாமே முயற்சியாக இருக்கணும், பகட்டாக காண்பிப்பதற்காக இருக்கக்கூடாது. உங்களுடைய நடத்தையின் மூலமாக, முகத்தின் மூலமாகவே, கர்மத்தின் மூலமாகவே மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் சகஜமாகவே மாற்றத்தை கொண்டு வந்துவிட வேண்டும். அதுதான் உண்மையான சேவையாகும். அதுதான் உண்மையான சேவை, சொல்லாமலேயே நடப்பது. பிறகு கடைசியில் பாபா என்ன சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மாக்களை பாபா சந்திக்க வந்திருக்கிறார். இந்த 9 பாயிண்ட் இருக்குது இல்லையா. பிறகு பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய விஷயத்தை சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஆத்மாவை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். பாபாவினுடைய இந்த வார்த்தையில் ரொம்ப ஆழமான ரகசியமும் இருக்கும். எல்லாரையும் சந்திக்க வரல, முழு உலகமும் முரளி கேட்கலாம், ஞானத்தினுடைய விஷயங்களை கேட்கலாம். ஆனால் பகவான் எந்த குழந்தைகளை சந்திக்கிறார், யாருக்குள்ளே இந்த குவாலிட்டி இருக்கிறதோ அவங்க தான். ஒருவேளை இந்த குணங்கள் இல்லை, ஆனாலும் இந்த குணங்களை கொண்டு வருவதற்கான புருஷார்த்தம் யார் செய்கிறாங்களோ அவங்களை பாபா சந்திக்க வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு முழு நாளில் நாம் பாபா எப்படி மற்றவர்களை பார்க்கின்றார்கள், மற்ற ஆத்மாக்களை பார்க்கின்றார்கள், அவர்களுடைய விசேஷத்தை மட்டுமே பார்க்கின்றார்களோ அதே போல் நாமும் ஒவ்வொரு ஆத்மா, அவர்கள் யார் நம்முடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவையுமே பகவானினுடைய பார்வையோடு பார்க்க வேண்டும். இவர்களிடம் என்ன விசேஷத்தாய் இருக்கிறது, அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். உங்கள் மீது சிலருக்கு பொறாமை இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கான எதிர்மறை பார்வை என்பது நமக்கு உருவாகிவிடக்கூடாது. அவர்கள் நம்மை பற்றி எதிர்மறையாக பிரச்சாரமே செய்தாலும், தவறான விஷயங்களை கூறி கொண்டிருந்தாலும் அவர்களிடமும் நாம் பரந்த உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். பிரம்மா பாபாவினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு உதாரணம் உண்டு. பாபா ஒரு சகோதரரோடு வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க அனாதராவை நோக்கி. அப்போது பிரிட்ஜுகோட்டில் இருந்த காலம் அது. எப்பொழுதுமே ஒரு சாதுவுக்கு பிரம்மா பாபாவை பார்த்தாலே பிடிக்காது. இந்த சகோதரர் பாபாவோடு நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சந்நியாசி பாபாவை பார்த்து உமிழ்ந்து விடுகிறார். அப்போது அதை பார்த்து அந்த சகோதரருக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. ஆனால் பிரம்மா பாபா அந்த பிரதருக்கு அமைதியாக இரு, பொறுத்து இரு அப்படின்ற மாதிரி அவங்களை ஆசுவாசப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுக்கள் நிறைய மகான்களினுடைய வாழ்க்கையிலையும் பார்ப்பது உண்டு. நாம் புத்தருடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி சொல்கிறது உண்டு. ஒரு மனிதர் புத்தருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். ஃபாலோயருக்கு எல்லாமே கூட அவங்களுடைய சீடர்களுக்கு எல்லாமே கூட கோபம் வந்தது. ஆனால் புத்தரை அவர் சமாதானப்படுத்தினார். இப்படி மகான்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு விரோதிகளும் இருந்தார்கள். ஆனாலும் மகான்களாக இருந்தவர்கள் அதை பொறுத்து கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள். இதைத்தான் பரந்த உள்ளம் என்று சொல்லப்படுகிறது. ஆக பரந்த உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவிடம் கோபம் இருக்காது, வெறுப்பு இருக்காது, பொறாமை இருக்காது, விமர்சனம் இருக்காது, இதெல்லாம் இருக்காது. இவற்றிலிருந்து முக்தி அடைந்து இருப்பார்கள். ஆனால் அதே பரந்த உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவிடம் எந்த ஒரு விஷயம் தெளிவாக தென்படும். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுடைய தொடர்பில் நாம் சென்றதுமே அவர்கள் எதுவும் சொல்லாவிட்டாலும் கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சியினுடைய அனுபவம் ஏற்படும். அவங்களுடைய வார்த்தை நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம், அவருடைய தொடர்பில் சென்றாலே போதும், உள்ளுக்குள் மிகுந்த குஷி ஏற்படும், ஆழ்ந்த குஷி ஏற்படும். அவர்களை பார்த்தாலே, அவர்களுடைய திருஷ்டி நம்மீது பட்டாலே போதும், அவர்கள் எதையும் கொடுக்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அந்த குஷியினுடைய அனுபவம் ஏற்பட்டுவிடும். இன்றைக்கான ஹோம்ஒர்க்கு 2. அதில் முதலாவது தானம்.
குப்த தானம் உடலாலோ மனதாலோ பொருளாலோ எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ சம்பந்தம் தொடர்பாலோ நம்முடைய தானம் குப்தமாக இருக்க வேண்டும். 3வது நபருக்கு தெரியக்கூடாது. நமக்கும் பாபாவுக்கும் மத்தியில் இந்த தானம் நடைபெறுகிறது. 3வதான பேருக்கு செய்தி கூட போய் சேர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆக நீங்கள் கவனம் கொடுக்கணும், நான் தானம் செய்யணும், இது யாருக்கும் தெரியணுன்ற அவசியம் இல்லை. எல்லாவற்றை விட பெரிய தானம் விகாரங்களினுடைய தானம். இதை விட மிகப்பெரிய தானம் எதுவுமே இல்லை. அதுவுமே கூட குப்தமாகவே இருக்கட்டும். ஒருவேளை அது கடினமாக இருந்தால் நாம் ஸ்தூலமாக கூட தானம் செய்யலாம். ஆனால் அது குப்தமான தானமாக இருக்கட்டும், அதில் கவனம் கொடுப்போம். அடுத்தது 2வது ஹோம்ஒர்க், விரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விரதம் என்பது உறுதிமொழியோடு சேர்ந்து வரக்கூடியது. குறைந்தபட்சம் ஒரு 24 மணி நேரத்திற்கு இந்த விரதம் இருக்க வேண்டும். இதை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். அது எப்படிப்பட்டதாக சூட்சமமான விரதம் இருக்கத்தான் வேண்டும். ஸ்தூலத்தோடு சேர்ந்து செய்யும் பொழுது அந்த சூட்சமம் இன்னும் உறுதியாகிவிடும். ஸ்தூலம் அப்படிங்கிறது எப்படினாலும் இருக்கலாம். நீங்கள் பழம் சாப்பிட்டுட்ருக்கிறவராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தண்ணீர் அருந்தலாம், வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாம். இல்லை நீங்கள் உணவு சாப்பிட்றவராக இருந்தால், அதாவது சமைத்த உணவு சாப்பிட்றவராக இருந்தால் இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் சமைக்காத உணவு, பச்சை காய்கறி, பழங்களை நீங்கள் சாப்பிடலாம். ஆக ஒரு 24 மணி நேரத்துக்கு நாம் விரதம் எடுக்க போகிறோம். சூட்சமான சமஸ்காரங்களை அளிப்பதற்கு கூடவே இந்த ஸ்தூலமான விரதத்தையும் நாம் கடைபிடிக்க போகிறோம். அந்த சமஸ்காரத்தை புத்தியில் வச்சுக்கோங்க. அதை நான் முற்றிலுமாக என்னிடமிருந்து நீக்கிவிட வேண்டும், அழித்து விட வேண்டும். அதோடு கூடவே ஒரு ஸ்தூல விரதம், எதையாவது நாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய, அருந்திட்டு இருக்கக்கூடிய ஒன்றை இன்றைக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு நான் சாப்பிடாமல் இருக்கணும். இந்த ஒரு விரதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் அமர்ந்து சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு பலகீன சமஸ்காரம் இருக்கிறது, எதை நான் மாற்ற வேண்டும், இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு ஏகாந்தத்தில், மௌனத்தில் அந்த சமஸ்காரத்தை பற்றி சிந்தனை செய்து அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையை உருவாக்குவதற்கும் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்குமான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் பாபா சொல்லியிருக்கிறாங்க. ஏகாக்கிரதா, ஒருமுகப்படுத்தும் தன்மை, ஒற்றுமை பற்றி பாபா சொல்லியிருக்கிறார். வாஸ்தவத்தில் இது மீட்டிங்கான முரளி, இது பெரிய ப்ரோக்ராம், யூத் விங்குக்கான ப்ரோக்ராம். அந்த நேரத்தில் பாபா இது சொன்னது. பாபாவோட எந்த ஒரு முரளியுமே ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காது. பலவிதமான கண்ணோட்டத்தில் பல வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கான விஷயங்களாக இருக்கும். பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான விஷயங்களாக பாபா சொல்லக்கூடிய முரளி இருக்கும். அதனால் முரளியை நம்ம படிக்கணும். எத்தனை தான் முரளி கேட்டாலும் படித்தாலும் நாம் ஏகாந்தத்தில் அமர்ந்து சிந்திக்கணும். அதில் தான் லாபம் இருக்கிறது. மாற்றத்திற்கான ஒரே ஒரு நியமம் என்னவென்றால், ஏகாந்தம் வேண்டும், இயற்கையோடு நெருக்கத்தில் இருக்க வேண்டும். இயற்கையினுடைய நெருக்கத்தில் செல்ல செல்ல பரமாத்மாவிற்கு அருகில் நாம் செல்பவராக ஆகிவிடுகிறோம். தனிமையாக எந்த ஒரு நண்பரோ ஃப்ரெண்டோ உறவுகளோ இல்லாமல் தனிமையாக நாம் பாபாவோடு இருக்கணும். அதற்கு முதல்ல இயற்கையோடு ஏகாந்தத்தில் நாம் இருக்கணும். அப்போ பாபாவுடைய நெருக்கத்தில் இருப்போம். ஆக 2வது ஹோம்ஒர்க் இதுதான். எந்த ஒரு சம்பந்தம் நம்முடைய வாழ்க்கையில் பரமாத்மாவிடமிருந்து நம்மை தூர கொண்டு போய்விட்டதோ அந்த சம்பந்தம், அந்த மனிதர், அந்த பொருள் எதுவாகினும் அதன் மீது, அவர் மீது நாம் விரதம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் முழுவதுமே இந்த விரதத்தில் இருக்க வேண்டும். ஆக நம்ம பார்க்கணும், வாஸ்தவத்தில் அந்த பொருளோ அல்லது அந்த நபரோ சுகம் தரக்கூடியதா அல்லது துக்கம் தரக்கூடியதா. ஆக இன்றைக்கு நாம் ஒரு பொருளை விட வேண்டும், விலகி இருக்க வேண்டும். பரமாத்மாவினுடைய சந்திப்பில் நாம் இணைந்திருக்க வேண்டும். எது நம்மை பரமாத்மாவின் சந்திப்பிலிருந்து விலக்கி வைத்திருந்ததோ அதை நாம் இன்று விலக்கி வைத்திருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.